சொல்லுங்க சார். வலைக்கம் சலாம் சொல்லுங்க bro. சார் நான் வந்து கொழும்புக்கு பேசுகிறேன். என் பேர் முகமது சாம்பிள். நான் வந்து காயின் ட்ரேட் அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸ் பற்றி எனக்கு பேசிக்கான ஒரு ஐடியா தெரியும். ஆனால் அது எப்படி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறது எதுவுமே எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. ட்ரேடிங்ல வந்து மிச்ச காலம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சரியான எனக்கு இன்ட்ரெஸ்ட். இப்படி இதில் ஏர்ன் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும். ஏன்னா இந்த ஒர்க்கிங்ஸ் இதே வந்து ஃபுல்லா ஒரு சேஞ்ச் ஒன்று எடுக்கணும். ஏன்னா எல்லாரும் வந்து 9 to 6 சொல்லி எல்லாரும் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு கம்பெனி போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு இது எங்களோட ஃபியூச்சருக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு தோணி அப்படி ஒரு சேஞ்சுக்கு வரும்னு சொல்லி தான் நான் வந்து முயற்சி பண்ணேன். அப்படி முயற்சி பண்ணி இங்கே ஸ்ரீலங்கா இயக்கத்தில் நான் வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஒர்க் அவரோட ஒரு இ-காமர்ஸ் சைட்டுக்கு வந்து வேலை பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த பினான்ஸ்ல வந்து அவங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா தந்தாங்க. பைனான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு, இதை ட்ரேட் பண்ணு, உனக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் டைம் இந்த ஒர்க் தான் பண்றாங்க. அதுல வர இன்கம் வச்சு தான் அவங்க அந்த ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட்டை வந்து ரன் பண்றது. அப்படி இது ஒரு யூஎஸ் கம்பெனி. அப்ப அவங்க எனக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணனால தான் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் கூடி. அப்போ அவங்க எனக்கு சிம்பிளா ஒரு ஐடியா சொன்னாங்க, நீ வந்து ட்ரேட் பண்ண தெரியலாட்டியும் இன்வெஸ்ட் பண்ணு, அது கரன்சியை வாங்கி வச்சுக்கோ, அது கூடும்போது உனக்கு விற்கலாம் P2P. அப்படி அந்த மாதிரி ஐடியா வந்து நான் அப்படி வாங்கி வச்சுக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வர கரன்சி வந்து ரேட் போடும்போது அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காசு அப்படி இன்கம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. இல்லை இது இன்னும் கொஞ்சம் தெளிவா இதை இன்னும் படிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சு இதுல இன்னும் எவ்வளவு காசு பார்க்கலாம், நம்ம இது சின்ன சின்ன காசு இன்னும் பெருசா பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேடி பார்த்தேன். ஒரு கோர்ஸுமே அமையல சரியா. ஃபைனலா ஒரு சூப்பரான எங்களோட லாங்குவேஜ்ல பேசுற ட்ரைனிங் தரக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து கிடைச்சது. அது எனக்கு சரியான மட்டும் அது தேங்க்ஃபுல் பண்ணணும். அது என்னன்னா எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரா சொல்லி தர கிளாஸஸ் எங்கேயுமே இல்லை. ஏன்னா சும்மா வந்து காசை வந்து கட்டி நம்ம வந்து வேஸ்டா அது எத்தனையோ தடவை வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் ஜாயின் பண்ணி அது கிளியரா எதுவுமே இல்லை, நாலேஜும் கரெக்டாக கிடைக்கல, காசு மட்டும் தான் போனதுச்சு. அப்படி நிறைய வந்து லாஸ் பண்ணிருக்கேன் கோர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறது. ஆனா இது மட்டும் தான் நான் சொன்னேன்னா கொடுத்த மணிக்கு மோர் தென் ஒர்த். ஏன்னா நீ வந்து பண்றது வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த காசு வந்து ஒரு ஆளுக்கு வந்து கட்டணுன்றது வந்து இது கட்ட அவங்களுக்கு இல்ல தேவையில்லைனாலும் நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்க. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காசு கொடுத்தாதான் ஒருத்தர் வந்து காசு கட்டிருக்கேன், அப்ப நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து வர்றதுக்காக வேண்டி நீங்க இது பண்ற சர்வீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3 மாசமா இந்த கோர்ஸ் நீங்க நடத்தி கொண்டு போறீங்க. ஒரு 25,000 இது யாருமே செய்ய மாட்டேன். எங்க போனாலும் நான் யாருக்குனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த கோர்ஸா பெஸ்ட் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவங்களும் ஜாயின் பண்ணுவான் சார். சிடிஏல வந்து படிச்சதுல நிறைய விஷயங்கள் அட்டன் பண்ணேன். பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா விஷயமும் கிறிஸ்டல் கிளியரா எனக்கு தெரிஞ்சது, படிச்சுக்கிட்டேன். இனி இந்த ப்ராக்டிஸ் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் இன்னும் ரியல் இது நான் இன்னும் பண்ணல, டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோ திரும்ப ரீவாச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் அதை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்ஷால்லா சூன் ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக வருவது என்னோட ஆசை. இன்ஷால்லா அது உங்களோட காயின் ட்ரேட் அகாடமி மூலமா வர்றதே எனக்கு ஒரு சரியான சந்தோஷம் சார். உங்களுக்கும் சரண் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 2 பேரும் நீங்க படிக்கிற அந்த ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஈஸியா எல்லா விஷயமும் டஃபா இருந்தாலும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது அது எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா யாருமே அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுதான் சார், நான் இனியும் டச்ல இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். நீ அட்வான்ஸா இன்னும் தெரியாத விஷயங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். You are welcome. Thank you so much for the feedback about உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா